அருமை அண்ணன் முன்னாள் சேர்மன் அருமை அண்ணன் கலாநிதி அவர்களுக்கு கேட்டியார் அவர்கள் சாதனைப்பார்கள். மாவட்ட கழக துணை செயலாளர் அவைத்தலைவர் மரியாதை நகர கழகத்தினுடைய மாவட்ட அவைத்தலைவர்களுக்கு புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய மேலான ஆணைக்கிணங்க நம்முடைய கழகத்தின் அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் இந்த தென் தமிழ்நாட்டிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இதயத்திலே சுமக்கின்ற தூணாக நமக்கு கிடைத்திருக்கிற கழகத்தின் பொக்கிஷம் நம்முடைய புரட்சி தலைவர் எடப்பாடியுடைய நம்பிக்கை நட்சத்திரம் அருமை சகோதரர் கேடி ராஜேந்திர பாலாஜி அவர்களே, இந்த விருதுநகர் மாவட்டத்திலே நான் உங்களிடத்திலே பேசுகிற போது 15 ஆண்டுகளுக்கு முன்பாக பொறுப்பாளராக உங்களிடத்திலே புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஒப்படைத்தார்கள். முதலாக ஒரு கிளை செயலாளருடைய மகனாக இந்த உதயகுமார் சட்டமன்றத்திற்கு செல்வதற்கு அடித்தளம் அமைத்து கொடுத்த மாவட்டம் இந்த விருதுநகர் மாவட்டம். காக்கும் தொகுதி கழகத்திலே அம்மா அவர்கள் அன்றைக்கு பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர்களிடத்தில் முதன்மை தளபதியாக கேடி ராஜேந்திர பாலாஜி அவர்களிடத்தில், மூத்தவர்களிடத்தில், இளையவர்களிடத்தில் என்னை இந்த விருதுநகர் மாவட்டத்திலே பணியாற்றுவதற்கு வாய்ப்பு வழங்கினார்கள். அப்போது இந்த மாவட்டத்திலே 2 அமைச்சர்கள், அதிலும் வானளாவிய உச்ச அதிகாரத்தோடு அவர்கள் இந்த விருதுநகர் மாவட்டத்திலே வளம் வந்தார்கள். ஆனால் கேடி ராஜேந்திர பாலாஜி, உதயகுமார் போன்றவர்கள் எல்லாம் சாமானியர்களாக அவர்களை எதிர்த்து போர் புரிவது எப்படி என்று எல்லோரும் விவாதத்தை நடத்தி கொண்டிருக்கிற வேளையிலே அம்மா என்ற 3 எழுத்து மந்திரத்தை உச்சரித்து கேடி ராஜேந்திர பாலாஜி அவர்களும் நாங்களும் 7 சட்டமன்றத்திலே 6 சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி பெற்று அவரும் அமைச்சரானார், நானும் அமைச்சரானேன். இங்கே வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் அமைச்சரானார்கள். இங்கே அண்ணன் சாமி நாகராஜன் அவர்கள் மூத்தவர், முன்னவர், இந்த பகுதியிலே மக்கள் செல்வாக்கு உள்ளவர். அவர்கள் எங்களையெல்லாம் அழைத்து அரசு விழாக்களை கல்லூரிகளிலே நடத்துகிற போது புரட்சி தலைவி அம்மாவுடைய புண்ணியத்திலே இந்த கையாலே, அவருடைய கையாலே இந்த விருதுநகர் மாவட்டத்திலே லட்சக்கணக்கான மக்களுக்கு தங்க காசுகளையும் கொடுத்திருக்கிறோம், கறவை மாடுகளையும் கொடுத்திருக்கிறோம். அப்படி சகாப்தத்தை உருவாக்கி இருக்கிற இந்த மாவட்டத்தில் நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவருடைய ஆட்சியோடு, இருவரும் தேவனுடைய ஆட்சியோடு, மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அவர்கள் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராவது எப்படி உறுதியோ அதே போல இந்த மாவட்டத்தில் கேடி ராஜேந்திர பாலாஜி மீண்டும் அமைச்சராவது உறுதி என்கிற அடிப்படையில் களப்பணியை அவரை மிஞ்சுவதற்கு யாரும் இல்லை. களம் ஆடுவதற்கு அவரை இணையாக யாரும் இல்லை என்பது நன்றாக தெரியும். என்ன சிங்கம் சில நேரத்தில் அசந்து தூங்குகிற போது சில நேரத்தில் களம் ஆடுவதற்கு எதிரிகள் வந்து விடுவார்கள். ஆனால் சிங்கம் களம் இறங்கினால் அதில் வெற்றி உறுதி என்ற அடிப்படையில் அவருடைய மணிநுட்பத்தை நான் நன்றாக அறிவேன். அது வார்டு தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அவர் மதிநுட்பத்தை, தேர்தல் நுணுக்கத்தை நீங்கள் அறிந்தது போலவே நானும் நன்றாக அறிவேன். அந்த அடிப்படையில் தான் 2014 நான் சாத்தூரிலே சட்டமன்ற உறுப்பினர், என் அருமை சகோதரர் சேது ராமானுஜம் வழக்கறிஞர் அம்மா பெயருடைய மாநில துணை செயலாளர் வருகை தந்திருக்கிறார்கள். இங்கே எங்களை பலம் பிடித்து ஊடகத்திலே வெளியிட்ட கண்ணன் அவர்கள் இங்கே வேஷ்டி கட்டி அமர்ந்திருக்கின்றார்கள். இங்கே விஜயகுமார் அவர்கள் இருக்கிறார்கள், கலாநிதி அவர்கள் இருக்கிறார்கள். எங்கள் சகோதரி சாந்தி மாரியப்பன் ஒரு நகர்மன்றத்துடைய தலைவர் என்கிற இலக்கணத்தை படைத்தவர் நம்முடைய சாந்தி மாரியப்பன் அவர்கள். எங்கள் கருப்பசாமி அவர்கள், என்னுடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கருப்பசாமி என்று வாசித்த போது
தம்பி போல இவர் வந்து அமர்ந்திருக்கிறாரே என்று அவரிடத்தில் கேட்டேன். அந்த அளவுக்கு இன்னும் துடிப்போடு எனர்ஜியோடு இருக்கிறார்கள். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வரலாறு அவர்கள் இருக்கின்றார்கள். தம்பி தர்மா அவர்கள் அன்றைக்கு சார்பணியிலே மாவட்ட செயலாளர் இருந்தார், இப்போது ஒன்றிய செயலாளராக இருக்கிறார். மாமா நயினார் அவர்கள் நகர கழகத்துடைய செயலாளராக இருக்கிறார்கள். இங்கே என்னோடு வருகை தந்திருக்கிற நம்முடைய பரமக்குடியினுடைய இடைத்தேர்தலிலே 9 நவரத்தினங்கள் வெற்றி பெற்றார்கள். அதில் கல்வி சகோதரர் சதன் பிரபாகர் அம்மா பேருடைய மாநில துணை செயலாளர்கள். அதே போல நின்ற தேர்தலெல்லாம் வென்று காட்டியவர் 18ஆம் குடி தந்திருக்கிற சொக்க தங்கம் அம்மா பேருடைய மாவட்ட செயலாளர், இப்போது எங்கள் மாவட்டத்துடைய திமுகவுடைய அமைச்சராக இருக்கிற மூர்த்தியை களத்தில் வீழ்த்தி காட்டிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினராக தமிழகத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். அதே போல சேதுராமன் அவர்களும் கலாநிதி அவர்களும் விஜயகுமார் அவர்களும் இப்போது இந்த மாவட்டத்தில் எங்களுக்கு என்ன பெருமை என்று சொன்னால், நான் திருமங்கலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அந்த மண்ணின் மைந்தனாக ஜான் மகேந்திரன் அவர்கள் முன்னாள் வாரிய தலைவர் அவர்களை பொறுப்பாளராக நியமனம் செய்திருக்கிறார்கள். அன்றைக்கு கேடி ராஜேந்திர பாலாஜி அமைச்சர் அவர்கள் கண்டெடுத்த சிங்கக்குட்டியாக நாங்களெல்லாம் அவருக்கு ஆதரவு தெரிவித்து இளைஞர் இளம்பெண்கள் பாசறையில் தம்பி வெங்கடேஷ் அவர்கள் அன்றைக்கு துடிப்புமிக்க இளைஞராக அன்றைக்கு இருக்கிறார்கள். இன்றைக்கு நகர கழகத்துடைய செயலாளராக பொறுப்பேற்றிருக்கின்றார்கள். ஆகவே இந்த மேடையிலே நம்முடைய சக்திவேல் போன்றவர்கள் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய பொறுப்பாளர்கள் எல்லாம் இங்கே நிறைய முகங்கள் நாங்கள் பார்த்த முகங்களாக எங்கள் வார்டு செயலாளர், இன்னும் அவர் வார்டு செயலாளர் என்று சொல்லுகிற போது நான் கூட பார்த்தேன். அதே போல எங்களுடைய சகோதரி நகர்கழகத்துடைய பொறுப்பாளராக மகளிர் அணியிலே இருக்கிறார். இவ்வளவு பேர்களை கண்டெடுத்து அன்றைக்கு 7 தொகுதியில அம்மா அவர்கள் கேட்கிறார்கள். அப்போது அருமை சோழர் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முதல் முறையாக சட்டமன்றத்தை எதிர்கொள்கிறார்கள். 7 தொகுதிகளிலே எத்தனை தொகுதிகள் ஜெயிப்பீர்கள் என்று அம்மா அவர்களிடத்திலே கேட்டார்கள், என்னிடத்திலே கேட்டார்கள், இன்னும் போட்டியிட்டவர்களிடத்திலும் கேட்டார்கள். நாங்கள் சொன்னோம் 7 வெற்றி பெறுவோம், 100% வெற்றி பெறுவோம் என்று சொல்லுகிற போது அம்மா அவர்கள் எங்கே பார்ப்போம் என்று சொன்னார்கள். உண்மையிலேயே அந்த திருச்சுழி தொகுதி கூட்டணிக்கு கொடுக்கப்பட்டது. ஆக 100% வெற்றியை அன்றைக்கு பெறுவதற்கு களம் ஆடியது. அதை நான் உள்ளபடியே நான் மறைத்தாலும் அதை யாராலும் மறுக்க முடியாது. அன்றைக்கு களம் ஆடியது. வருகிற போது கூட அதை நினைத்துக் கொண்டே பேசிக்கொண்டே வந்தேன் மாண்புமிகு அமைச்சரிடத்திலே. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு இளைஞரணி மாவட்ட செயலாளராக இருந்து மாவட்ட கழகத்தை விஞ்சுகிற வகையில சாதனை விளக்க கூட்டங்களை நடத்தி காட்டிய பெருமை என் அருமை சகோதரர் அவர்களுக்கு உண்டு. ஆக அவருடைய மதிநுட்பத்தை நான் நன்றாக அறிவேன். அதனால்தான் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் 2014 நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற அந்த தேர்தலுக்கு சாத்தூரில் இருந்த என்னை சிவகங்கைக்கும் ராமநாதபுரத்திற்கும் பொறுப்பாளராக நியமித்து இந்த விருதுநகர் மாவட்டத்தை மீட்டெடுக்க வேண்டும், எப்படி சட்டமன்றத்திலே மீட்டெடுத்தார்களோ அதே போல இந்த நாடாளுமன்றத்திலே மீட்டெடுக்க வேண்டும் என்று அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களை வேட்பாளராக அவரிடத்திலே ஒப்படைத்து அங்கே திருப்பரங்குன்றம், திருப்பங்கல் என்ற 2 தொகுதிகள் மதுரையில, இங்கே 4 தொகுதிகள் இங்கே உள்ளடக்கி இருக்கக்கூடிய விருதுநகர், அருப்புக்கோட்டை, சாத்தூர், சிவகாசி என்று களம் காண்கிற போது ஒரு புறத்திலே அங்கே சிறுவிழித்தூர் உள்ளிட்ட ராஜபாளையம் உள்ளிட்ட தென்காசி அந்த பகுதிக்கும் திருச்சுழி ராமநாதபுரம் பகுதிக்கும் 3 பாராளுமன்றத்திற்கும் பொறுப்பேற்று 3லுமே வெற்றி பெற்ற பெருமை நம்முடைய அருமை சகோதரர் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு உண்டு. இன்றைக்கும் அந்த வரலாற்றின் அடிப்படையிலே தான் விருதுநகர் பாராளுமன்றத்திற்கு புரட்சி தமிழக எடப்பாடியார் அவர்கள் இங்கே கேடி ராஜேந்திர பாலாஜி அவரிடத்தில் ஒப்படைத்தார்கள். அது உண்மையிலே அது நீதிமன்றத்திலே வழக்கில் இருந்தாலும் எங்கள் மனசாட்சிக்கு, உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். விருதுநகர் பாராளுமன்றத்திலே வெற்றி பெற்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தீர்ப்பு எப்போது வேண்டுமானால் வரட்டும். ஆனால் மக்கள் தீர்ப்பு எங்களுக்கு தெரியும். அந்த வகையில் இருந்தது. ஆகவே சிங்கம் களம் இறங்க வேண்டும். அதுதான் இங்கே இருக்கக்கூடிய தொண்டருடைய எதிர்பார்ப்பு. இப்போது சிங்கம் களம் இறங்கியது. 7 சட்டமன்றத்திலும் அங்கே இருக்கக்கூடிய அனைவரையும் அரவணைத்து, அவர் எல்லோரையும் தாயை போல் அரவணைத்து, இங்கே இருக்கக்கூடியவர்களை எல்லாம் சேயாக அரவணைத்து அவர் களம் கண்டால் புரட்சி தமிழக எடப்பாடியார் 234 தொகுதிகளிலே முதல் வெற்றியாக விருதுநகர் மாவட்டத்தில் 7 சட்டமன்ற தொகுதியில்
அவர்கள் வெற்றி என்று எழுதிக் கொள்ளலாம். அந்த அளவுக்கு அவர் திறம்பட கையாளக்கூடியவர். என்ன சில நேரத்திலே அவர் மனதிலே ஏதோ ஒரு சோகமோ ஒரு சோர்வோ வந்துவிட்டால் அந்த சிங்கம் தூங்க போய்விட்டால் சில நேரத்தில் எதிரிகள் களத்துக்குள்ளே புகுந்து விடுகிறார். அப்போது சிங்கத்திலே நாம் எச்சரிக்கையாக சொல்ல வேண்டியிருக்கிறது. சிங்கமே சிங்கமே காட்டுக்கு ராஜாவே, உங்களை நம்பித்தானே நாங்கள் இங்கே இருக்கிறோம். நீங்கள் சில நேரத்திலே மனசோர்வு அடைந்து விட்டால், பின்னடைவு ஏற்பட்டு விட்டால் எங்களை எதிரிகள் அடித்து தின்று விடுவார்களே, எங்களை காப்பாற்றுவதற்கு யார் இருக்கிறார்கள் என்று இந்த தொண்டர்களுடைய புலம்பல் பக்கத்து மாவட்டத்தில் இருக்கிற எங்களுக்கும் எட்டுகிறது. அதனால்தான் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்கள் சிங்கம் சிங்கமாக கட்சிக்கும் விருதுநகர் நாடாளுமன்றத்தை வெற்றி பெற்றதை போல சட்டமன்றத்திலும் நாம் வெற்றி பெற வேண்டும். இங்கே பேசுகிற போது ஒரு அட்டெண்டன்ஸ் எடுத்தார். இப்படி அட்டெண்டன்ஸ் எடுப்பார் தெரிஞ்சுன்னா அந்த வாடிச்சவர் வீட்டுக்கு போயிருக்க மாட்டார். அந்த ரகசியத்தை வெங்கடேசன் சொல்லியிருக்க மாட்டார். ஏன்னா அட்டெண்டன்ஸ் மாவட்டத்தில் எடுப்பாருன்னு எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலே ஒரு வாடிச்சவர் வந்திருக்காரா வரலையா? ஏன்னா இப்போ ஒரு 98% பாஸ் ஆயிட்டீங்க. அவர் திடீர்னு அட்டெண்டன்ஸ் எடுத்தார். எனக்குலாம் பக்கு இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் இருக்கிறீங்க. ஆனா வார்டு செயலாளர் எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. ஒருவேளை 50க்கு கீழே வந்துட்டா நம்ம என்ன செய்யறது? அவரோட சேர்ந்து நமக்கும் தானே அது. வெங்கடேஷ் முகத்தை பார்த்தேன் நான். அவன் ஏதாவது சமாளிப்பானா அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் எங்க ஒருத்தரை காரணம் அவன் கீழே விழுந்துட்டாருங்க அப்படின்னாங்க. ஆனா எதுக்காக நான் சொல்லுகிறேன் என்றால், இந்த துணிச்சல் இங்கே மீடியாக்கள் இருக்கிறார்கள், நாங்கள் பொறுப்பாளர் இருக்கிறோம், இங்கே பொதுவானவர்கள் இருக்கிறார்கள், சமய பெரியவர்கள் வந்திருக்கிறார்கள். துணிச்சலோடு நான் சொல்லுகிறேன், என் நிர்வாகம் வெளிப்படையாக கழகத்திற்கு பெருமை சேர்க்கின்ற வகையிலே, ஆணித்தரமாக வலிமை சேர்க்கின்ற வகையிலே இருக்கும் என்பதை அவர் ஒளிரவரவில்லை. உதயகுமார் வந்திருக்காரு, ஜான் மகேந்திரன் வந்திருக்கிறாரு, மீடியாக்கள் வந்திருக்கிறாங்க, என்ன செய்யறது அப்படின்னு இல்லை. 36 பேர் கடற்கரை எந்திரிச்சு ஸ்கூல் டீச்சர் மாதிரி, அவர் ஹெட் மாஸ்டர் மாதிரி டக்குனு வெங்கடேஷ் கூட பார்த்து ஒருத்தர் காப்பாற்றி விட்டார். பாவம், அவருக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா போயிருக்க மாட்டாரு. 100க்கு 100 வெங்கடேஷ நம்முடைய கைதி ராஜேந்திர பாலாஜி தேர்ந்தெடுத்து இங்கே அவரை நியமனம் செய்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து, இப்போ இந்த செயல்தலைவர் கூட்டம் 234 தொகுதிகளிலும் கழக அமைப்பு ரீதியாக தலைமை கழகத்துடைய நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்களை அழைத்து நம்முடைய நிர்வாகிகளை நேரில் சந்தியுங்கள். நம்முடைய கட்டமைப்பு, கிராமங்கள் தோறும் இருக்கிற கிளைக்கழகத்தினுடைய கட்டமைப்பு, நகரங்கள் தோறும் இருக்கிற வார்டு கிளைக்கழகத்தினுடைய கட்டமைப்பு, அதை நாம் வலிமை செய்ய வேண்டும், அதை புதுப்பிக்க வேண்டும், அதை சீர்படுத்த வேண்டும், செம்மைப்படுத்த வேண்டும். அதை நாம் ஒரு அறையிலே இருந்து உத்தரவிட்டால் அது சாத்தியப்படாது. ஆகவே நான் இன்றைக்கு விருதுநகர் மாவட்டத்தில் ஏறத்தாழ 23 இடங்களுக்கு மேலே நம்முடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர், முன்னாள் அமைச்சர், இன்னாலும் என்னாலும் அமைச்சராகக்கூடிய தகுதியை பெற்றிருக்கிற KT ராஜேந்திர பாலாஜியும் முன்னாள் அமைச்சர்களும் நேரிலே வந்து, நீங்கள் கவலைப்படாதீர்கள், நம்பிக்கையோடு இருங்கள், புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இந்த தமிழ்நாட்டிலே, நான் ஊடக நண்பர்களிடத்திலே கேட்கிறேன், இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மக்கள் விரோத அரசு 520 வாக்குறுதிகளை கொடுத்து அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார். என்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கிறார்கள்? நாங்கள் மக்களிடத்திலே விட்டு விடுகிறோம். அதைத்தான் புரட்சி தமிழ் எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்திலே கேள்வி கேட்கிறார். போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாகிவிட்டது என்று சொன்னால் நேரலையை அவர்கள் உடனடியாக துண்டிக்கிறார். அது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு சட்டப்பேரவையுடைய தலைவர் ஏதாவது ஆதாரப்பூர்வமாக மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழ் எடப்பாடியார் சட்டமன்றத்தில் பதிவு செய்து விட்டால் உடனே அவருக்கு ஜன்னி காய்ச்சல் வந்ததை போல நேரலையை துண்டித்து விடுகிறார். ஏன்னா மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க கூடாது. இன்னைக்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறதை சட்டம் ஒழுங்கு உங்களால் காப்பாற்ற முடிகிறதா? இன்னைக்கு கொலை, கொள்ளை, கற்பழிப்பு நடைபெறாத நாள் இருக்கிறார்.
முடியும். அதனால்தான் சட்டமன்றத்திலே சொன்னால், மக்கள் மன்றத்திலே போராடினார் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடி அவர்கள். இன்னைக்கு அதை கேள்வி கேட்பதற்கு நாதி இல்லாமல் போயிருக்கிறது. நான் கேட்கிறேன், இங்கே உள்ளவர்களுடைய சார்பிலே, உங்கள் சார்பிலே, நம்முடைய தமிழ்நாடு காவல்துறை என்ன சாமானியருடைய காவல்துறையா? நம்முடைய தமிழ்நாடு காவல்துறை என்ன ஒரு சாமானியருடைய காவல்துறையா? அதை சுதந்திரமாக செயல்பட அனுமதித்தால் இங்கிலாந்தின் ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகரான காவல்துறை நம்முடைய காவல்துறை என்பதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள், நாங்கள் அறிவோம். ஆனா நீங்க காவல்துறையை எதுக்கு பயன்படுத்துறீங்க? முதலமைச்சரை விமர்சனம் செய்த கேட்டி ராஜேந்திர பாலாஜியை விரட்டி போய் காசி ரிஷிகேஷ்ல தேடி போய் அவர் கைது செய்கிறதுல தான் உங்க கவனம் இருக்கு. ஆனா கொலை குற்றவாளி உங்க ஸ்டேஷனுக்கு முன்னாடியே உலகிட்டு இருக்கிறான், அவனை கைது செய்வதற்கு உங்களுக்கு வக்கு இல்லை, யோக்கியதை இல்லை, திறன் இல்லை. ஏன்னா இன்றைக்கு உள்துறையை கையில வைத்திருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, இன்றைக்கு கட்சி தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வியாபாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்ப என்ன செய்யணும்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியில் இருக்கும், அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வர்றோம், எதிர்கட்சி தலைவர் கொண்டு வர்றாங்க. அந்த முதலமைச்சர் கவனம் செலுத்தி அதற்கு தீர்வு காண வேண்டுமா வேண்டாமா? அதை மூடி மறைப்பதாக நினைத்துக் கொண்டு குற்ற எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே போகும். மின்சார கட்டணம் 3 தடவை ஏற்றிட்டாங்க. இதை நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும். சொத்து வரி இப்போ 6% நாங்க ஒவ்வொரு வருஷமும் ஏற்றுவோம். மின்சார கட்டணம் வருஷந்தோறும் நாங்க உயர்த்துவோம் சொல்றாங்க. இப்ப இது எப்படி தடுத்து நிறுத்துவது? இதுக்கு எப்படி தீர்வு காணுவது? சட்டமன்றத்தில் சொன்னாலும் தீர்வு கிடைக்கல. அப்ப நம்ம மக்கள் மன்றத்துக்கு போக வேண்டும். அதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும். நாளைக்கு ஒரு மக்கள் பிரச்சனை கேட்டி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் களத்தில் இறங்குகிறார் என்று சொன்னால் அவர் பின்னால் 1,00,000 தொண்டர்கள் அணிவகுத்து மக்கள் பிரச்சனையை ஆளுகிற கட்சிக்கு நாம் சிம்ம சொப்பனமாக எடுத்து சொல்கிறோம். அவர் தானே போனாரு, உருவான நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு இருக்கிறார். அதுக்கு நம்முடைய கிளை கழகத்தை, வார்டு கழகத்தை, நம்முடைய ஒன்றிய கழகத்தை, பேரூர் கழகத்தை கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும். இது புதுசாலாம் நம்ம ஒன்றும் போய் உருவாக்க தேவையில்லை. நம்ம என்ன புண்ணியம் செய்தோமோ மன்னாதி மன்னன் மக்கள் தலைவர் பொன்மன தலைவன் புரட்சி தலைவர் தொடங்கிய இந்த இயக்கம், நம்முடைய தமிழசாமி புரட்சி தலைவர் இதயதீபம் அம்மா அவர்கள் இந்தியாவிலே 3வது மாபெரும் மக்கள் இயக்கமாக உயர்த்திய அந்த மாபெரும் இயக்கத்தை இன்றைக்கு ஒரு சாமானியர் புரட்சி தமிழையா எடப்பாடியார் ஒரு கிளைக்கழக செயலாளர், ஒரு கட்சிக்கு பொது செயலாளராக தன் உழைப்பால் 50 ஆண்டு கால மக்கள் பணியால் உயர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் களத்தை வலுப்படுத்துவதுதான் நம்முடைய ஒரே கொள்கை, ஒரே லட்சியமாக இருக்கிறது. அப்போ நம்முடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய கிளைக்கழக அமைப்பு உங்களுக்கு தெரியும். திமுக எத்தனை ஆண்டு? 75 ஆண்டு பவள விழா கொண்டாடுறாங்க. 75 ஆண்டுல திமுக எத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கு, எத்தனை வருஷம் எதிர்கட்சி வரிசையில் இருந்திருக்கு? இப்ப கண்ணன் கேட்டா சொல்லிடுவாரு, அவர் பத்திரிகை நிறுவனர், இப்போ நம்முடைய கழகத்துடைய பொறுப்பாளர். 25 ஆண்டுகள் தான். 75 ஆண்டுகளில் திமுக 25 ஆண்டுகள் தான் ஆளுநர் கட்சி, 50 ஆண்டுகள் எதிர்கட்சியாகத்தான் இருக்கிறது. ஆனால் 52 ஆண்டுகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில், 32 ஆண்டுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுகிற கட்சியாக இருந்திருக்கிறது. கருணாநிதி பெரிய ஆளுமைன்னு சொல்றாங்க. கதை எழுத தெரியும், கவிதை எழுத தெரியும், கட்டுரை எழுத தெரியும், மிகப்பெரிய ஆளுமை என்று திமுக 100ஆண்டு விழாவை இன்றைக்கு கொண்டாடுகிறார்கள். அவருடைய தலைமையில் திமுக 3 தடவை மன்னர் கவி இருக்கு. எங்கள் புரட்சி தலைவர் மன்னாதிபதி மக்கள் தலைவர் உயிரோடு இருக்கிறவரை கோட்டையில் எழுந்து கூட பார்க்க முடியல. கருணாநிதி திமுக கலைச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டாரா? கருணாநிதி இன்னைக்கு கலைச்சிட்டு வீட்டுக்கு போயிருந்தா கருணாநிதியுடைய 100ஆண்டு இன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எப்படி கொண்டாடணும்?
50 ஆண்டுகள் எதிர்க்கட்சியாக இருந்த திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர முடியும் என்று சொன்னார். 52 ஆண்டுகளிலே 32 ஆண்டுகள் ஆளுகிற கட்சியாக இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் புரட்சி தலைவர் எடப்பாடியார் தலைமையிலே ஆட்சிக்கு வரும். அதான தொண்டர்களுடைய நம்பிக்கை, அதான் மக்கள் எதிர்பார்ப்பு. அதற்காக தானே புரட்சி தலைவர் எடப்பாடியார் இன்றைக்கு கடுமையாக களத்தில் நின்று மன உறுதியோடு. எந்த கட்சியாவது போராடுறாங்களா? மின்சார கட்டணம் யார் போராடினா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் போராடினார். போதைப்பொருள் நடமாட்டம், சட்டம் ஒழுங்கு சீரழிவு, யாருக்காவது போராடுறதுக்கு நெஞ்சுறுதி இருக்கா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளர் தான் போராடினார். இன்னைக்கு பாலியல் வன்முறைகள் யார் தட்டி கேட்கிறார்? எங்கேயாவது கேட்க முடியுதா? உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றமே கண்டனம் தெரிவிக்கிறார். உயர் நீதிமன்றத்தில் நீதி அரசர் சொல்றார், இந்த அரசுக்கு நான் கண்டனம் தெரிவிக்கிறேன். மாநிலம் முழுவதும் இன்றைக்கு போதைப் பொருள் நடமாட்டம் எங்கும் பரவி இருக்கிறது. இப்படி இருந்தால் இதே சமுதாயத்தை எப்படி காப்பாற்றும்? சொன்னது யாரு? கேட்டி ராஜேந்திர பாலாஜி உதயகுமாரா? நாங்க எதிர்க்கட்சி என்பதனால நம்ம எல்லாம் அவங்க மேல காரணத்தோடு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு குற்றம் சுமத்துறோமா? நீதி அரசர்கள் இங்கே அமர்ந்திருக்கிற இந்த இளைய சமுதாயத்தினுடைய எதிர்காலத்தை பாதுகாப்பதற்காக அவர் வைத்தறிச்சலோடு அந்த கண்டனத்தை தெரிவிக்கிறார். இங்கே பாலியல் வன்முறை, உயர்நீதிமன்றத்தில் அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கிறார். காவல்துறை சரியாக இந்த வழக்கை கையாளவில்லை. எப்பயாவது சொல்லியிருக்கிறார்களா? இதையெல்லாம் இன்றைக்கு மக்கள் மன்றத்திலே விளம்பரத்தாலே மூடி மறைக்கிற ஆளுகிற சர்க்கார். இன்னைக்கு அவங்க உதயநிதியே முதலமைச்சராக கொண்டு வந்தார். உதயகுமார் தப்பா சொல்லாதீங்க, துணை முதலமைச்சர் பேருக்கு தான் துணை முதலமைச்சர். ஆனா முதலமைச்சருடைய அதிகாரம் எல்லாம் கொடுத்தாச்சு. நான் கேட்கிறேன், உங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கு, அதனால கொண்டு வந்து இப்ப நீங்க கருணாநிதி என்கிற ஒரு ஆளுமையை நீங்கள் கொண்டாடுகிறீர்களே, அன்றைக்கு கொட்டுகிற வழியிலே ராபின்சன் பூங்காவில் 50 தலைவர்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தை பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் தொடங்கினார்கள். அப்ப அண்ணா நினைச்சிருந்தார், முதலமைச்சராக செல்வாக்கோடு இருக்கிற போது எனக்கு பின்னாலே இவர்தான் முதலமைச்சராக வர வேண்டும், இவர்தான் கட்சிக்கு தலைவராக வர வேண்டும் என்று சொல்லியிருந்தார். புரட்சி தலைவர் தீயசக்தி என்று அடையாளம் காட்டிய உங்கள் தலைவர் கருணாநிதி தலைவராக வந்திருக்க முடியுமா? இன்றைக்கு நீங்கள் உதயநிதியை நீங்கள் வலுக்கட்டாயமாக தலைவர் பொறுப்பை திணிக்கிறீர்களே. அந்த கவர்னர்ல அந்த புகைப்படம் வெளியிட்டிருக்கிறாங்க. நடுவில் கவர்னர், அந்த பக்கம் ஸ்டாலின், இந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலின். அந்த குழு புகைப்படத்தை எங்கேயாவது வெளிநாட்டிலேயோ அல்லது அண்டை மாநிலங்களிலோ who are you? Our Stalin, Honorable Chief Minister of Tamil Nadu. Okay. Who are you? அவர் மேல ஆளுநர் ரவி, தமிழ்நாடு. இந்த பால் அடிக்கிற பிள்ளை, இந்த பிள்ளை யாரு அப்படின்னா இவர் தாங்க Honorable Deputy Chief Minister of தமிழ்நாடு. சொன்னா தமிழ்நாட்டுக்கே கேவலம் இல்லையா? ஒரு டீச்சர்ட்ட போட்டு ஒரு பணி சீஃப் மினிஸ்டர் தான் எவ்வளவு பெரிய பதவி. ராஜாஜிலிருந்து காமராஜிலிருந்து புரட்சி தலைவரிலிருந்து புரட்சி தலைவர் அம்மாவிலிருந்து உங்க தாத்தா கருணாநிதியிலிருந்து இருந்த அந்த பதவியில ஒரு கோழி குண்டு விளையாடுற பையனை கொண்டு போய் மெஜாரிட்டி இருக்கின்றதுக்காக இப்படி உட்கார்ந்தீங்களே. இந்த நாட்டு மக்கள் இதை கேட்பதற்கு இந்த காலம் கணிந்து வந்திருக்கிறது என்பதை எச்சரிக்கையாக நான் தெரிவித்துக் கொள்றேன். மெஜாரிட்டி இருந்தா என்ன வேணாலும் செய்யலாமா? யாரும் மாலை போட்டது மாதிரி நீங்க போட்டிருக்கிறீங்களா? எங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கிறாங்க. மேல பக்கத்துல கல்லு மாதிரி துறைமுருகன் இருக்கிறார். அந்த புகைப்படத்தை எங்களாலே பார்க்க முடியல. பார்த்தா கொஞ்சம் இதே சுற்றுலா பொருது. பாவம் மனுஷன், துறைமுருகன் ஒரு மனுஷன் தாங்க. அவர் பிள்ளை வயசுல இருக்கிற உதயநிதி, இன்னைக்கு பேர வயசுல இருக்கிற உதயநிதி, அவர் எப்படிதான் தாங்குறாரோ பரவாயில்ல. இருபுல இதய செஞ்சு வச்சிருப்பாரு போல. பதவியை காப்பாற்றுறதுக்காக அன்பு நீதி வந்தாலும் நான் தாங்கிக்க வேண்டாம். ஏன்னா எடுத்து விட்டாலும் எடுத்து விட்டுருவோம். நீங்க இருக்கிற கேட்டி ராஜேந்திர பாலாஜி, நீங்க இருக்கிற உதயகுமார், இங்க இருக்கிற சதன் பிரபாகர், இங்க இருக்கிற தமிழரசன், இங்க இருக்கிற சாந்தி மாரியப்பன் மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுக்காக சேவையாற்றுகிற அந்த வாய்ப்பு
உதயகுமார் ஒரு கிளைக்கழகத்துடைய போஸ் அவருடைய பிள்ளையாக களப்பணி ஆற்றுகிற சட்டக்கல்லூரியை தொடங்கி இன்றைக்கு புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் ஜனநாயகத்தின் அடிப்படையில் எங்கே உட்கார்ந்து வைத்திருக்கிறார்கள், மேடையிலே பேசுவார்கள். கடை கோடியிலே கொடி பிடிக்கிற தொட்டனும் கோட்டையிலே முதல் வரிசையை உட்கார்ந்து மக்கள் பணி ஆற்றலாம் என்று மேடையிலே பேசுவார்கள். அதற்கு சாட்சியாக இங்கே மாண்பு அமைச்சர் அவர்களும் நாங்கள் இருக்கிறோம். இன்னைக்கு உதயகுமார் உட்கார்ந்து இருக்கிற இடம் எது தெரியுமா? எதிர்த்த முறையிலே 5 முறை முதலமைச்சராக இருந்த கருணாநிதியுடைய தவப்புதல்வன் இன்றைய தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை சட்டமன்றத்தில் எதிர்த்து நின்று கேள்வி கேட்கிற முதல் வரிசையிலே புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் அருகிலே தமிழ்நாடு 520 வாக்குறுதிகளை நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? நீட் தேர்வை ரத்து செய்து விட்டீர்களா? கல்வி கடனை ரத்து செய்து விட்டீர்களா? 5 லட்சம் வேலை வாய்ப்பை பெற்று தந்திருக்கிறீர்களா? 5 லட்சம் வேலை வாய்ப்பு தேர்வு வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறீர்களா? 100 நாள் வேலை வாய்ப்பை 150 நாள் உயர்த்தி இருக்கிறீர்களா? கேள்வி யாராவது கேட்க முடியுமா ஸ்டாலின்? ஆனா இந்த உதயகுமார் சாமானியன் சட்டமன்றத்தில் கேட்க முடியும் என்று சொன்னார். அந்த அதிகாரத்தை, அங்கீகாரத்தை, அடையாளத்தை, வாய்ப்பை இந்திய நாட்டிலே கொடுக்கக்கூடிய ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை எந்த கோயிலில் வேண்டுமானாலும் சத்தியம் செய்து அந்த வாய்ப்பை நம்முடைய புரட்சி தமிழைய எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு தாய் உள்ளத்தோடு ஜனநாயகத்தை காப்பாற்றுகின்ற வகையிலே சாமானிய தொண்டர்களுக்கு வழங்கியிருக்கிறார். சட்டமன்றத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நானும் மாண்புமிகு அமைச்சரோடும் அருகில் அமர்ந்திருப்போம். அவர் மானிய கோரிக்கைகளை எடுத்து செய்தித்துறையாக இருக்கட்டும், பால்வளத்துறையாக இருக்கட்டும், அவர் எடுத்து சொல்லுகிற போது எதிரிகளுக்கு சிம்மசுப்படமாக அவர் எடுத்து சொல்லுகிற காரணத்தினால்தான் அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தோலை உரிந்து காட்டிய காரணத்தால் அவர் எதிர்கட்சியாக இருக்கிற போது காவல்துறையினால் பல்வேறு வகையிலே பழிவாங்கப்பட்டார்கள் என்பதை இந்த தொண்டர் நன்றாக அறிவார். ஆகவே வணக்கத்திற்குரியவர்களே, மதிய உணவு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மிக விமர்சையாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதை முன்வரும் நம்ம கருத்து வேறுபாடு இருக்கலாம், நம்மளே போட்டி இருக்கலாம், ஒருவர் முந்திக் கொண்டு நம்முடைய மக்கள் சேவை ஆற்றுவதற்கு கழகத்திலே வாய்ப்பை பெறுவதற்கு நம்முடைய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். அது ஜனநாயக முறைப்படி நாம் அதை வடிவமைத்துக் கொண்டு கையாண்டோம் என்று சொன்னார். நீங்கள் சத்தியம் செய்து சொல்லுகிறேன், விருதுநகர் மாவட்டத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெல்லுவதற்கு 2 அமைச்சர்கள் அல்ல 200 அமைச்சர்கள் வந்தாலும் இங்கே விருதுநகர் மாவட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. ஒரு நகர் கழகத்திலே இவ்வளவு பெரிய ஒரு ஆய்வு கூட்டம் என்று சொன்னால் எந்த கட்சியிலே நடக்கிறது? கட்டமைப்பு 52 ஆண்டுகளாக சிந்தாமல் சேதாரமாகாமல் வலிமையோடு இருக்கிறது. அதை உயிரோட்டமாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் எடுத்துச் செல்வதற்கு களம் இறங்கியிருக்கிறார்கள். நம்முடைய புரட்சி தமிழைய எடப்பாடி அவருடைய நம்பிக்கை பெற்றிருக்கிறார்கள். ஆகவே நாம் கருத்து வேறுபாடுகளை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு நம்முடைய ஒரே நோக்கம் இந்த அராஜக ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, இந்த அரசின் மீது, ஆட்சி மீது, முதலமைச்சர் மீது, கையாளாத அமைச்சர்கள் மீது மக்கள் கடும் கோபத்தில் இருக்கிறார். அதை வாக்குகளாக நாம் இன்றைக்கு கையாள வேண்டும், அதை வாக்குகளாக நாம் பெற வேண்டும். அதற்கு இன்றே நாம் உறுதிமொழி எடுத்து என் அருமை தம்பி வெங்கடேஷ் அவர்கள், மைனான் அவர்கள் உங்களுக்காக நம்முடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர், வருங்கால அமைச்சர், நம்முடைய போற்றுதற்குரிய கழக அமைப்பு செயலாளர் KT ராஜேந்திர பாலாஜி அவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். அவருக்கு உறுதுணையாக நம்முடைய புரட்சி தமிழைய எடப்பாடி அவர்கள் உறுதுணையாக இருப்பார். கழகம் சோழ்ந்துகிற போதெல்லாம் இந்த மாவட்டத்தில் கழகத்தை தூக்கி நிறுத்திய அந்த வரலாறுக்கு சொந்தக்காரர் நான் உள்பட எல்லோரும் அறிந்த வரலாறு. அது KT ராஜேந்திர பாலாஜி அவர்கள் கழகம் என்று அன்றைக்கு நான் பொறுப்பாளராக வருகிற போது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் சொன்னார், ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் இவ்வளவு எழுச்சியாக அன்றைக்கு சாதனை விளக்க பிரச்சார கூட்டம் ஆளுநர் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் 50 பேர்கள், 100 பேர்கள், 200 பேர்கள் என்று கலந்து கொள்கிற போது KT ராஜேந்திர பாலாஜி தலைமையிலே நடைபெறுகிற அந்த சாதனை விளக்க பிரச்சார கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்கள் திரண்ட அந்த வரலாறு என் கண் முன்னால்
இந்த நேரத்தில் சொல்லி மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. எங்கள் அமைச்சருக்கு மனம் வந்துவிட்டது, ஆகவே மார்க்கம் நமக்கு கிடைக்கிறதுக்கு காவல் தொலைவில் அவருடைய